பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வருமென்று எல்லோராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. சிறிது கால தாமதத்தினால மார்ச் 2வது வாரம், அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார பிஎம் கிசானுடைய தவணை தொகை 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ இதற்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும், யாருக்கு இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை பெற போகிறாங்க. 15 லட்சம் பேரை பார்த்திங்கன்னா பிஎம் கிசான்லேருந்து நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 2018 வழங்குவதற்காக 2018 மத்திய அரசு தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமாகும். மக்களுக்கு ரொம்ப பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை துவங்கினாங்க. மக்களும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றதே நாம் சொல்லலாம். ஸோ இப்போ முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் அரசு ஆண்டுக்கு 6000, அதாவது 2000 3 தவணைகளில் வழங்குகிறாங்க. 22வது தவணை தொகை மார்ச் 2வது வாரத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. தவணை தொகை 3 தவணைகளில் 2000. தவணைத்துறை சுழற்சி எப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, டிசம்பர் முதல் மார்ச் வரை தான். இதுக்குள்ளார அந்தந்த தவணை வந்துடும். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த வலைத்தளத்தின் மூலமாக உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு நிலங்களை கொண்ட அனைத்து நில உரிமையாளர் விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் இது வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழே 100% நிதி உதவி இந்திய அரசால் அனைவருக்குமே வழங்கப்படுவது உறுதியான ஒரு உண்மை. ஸோ வருடத்திற்கு 6000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே 3 சமண தவணைகளில் வழங்குகிறாங்க. நேரடி பண பரிமாற்றம், அதாவது டிபிடி முறையை பின்பற்றி தான் அனைத்து நபர்களுக்கும் வழங்குகிறாங்க. சரியான பயிர் ஆக்கியோரத்தை பொறுத்தவரை மகசூலை உறுதி செய்வதற்கு விவசாயிகள் உள்ளீடுகள், அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் தொடர்பான உள்ளீடுகளை பெறுவதில் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஎம் கிசானுடைய இந்த தவணை தொகைக்குண்டான அப்டேட் வந்தாச்சு. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தவணை தொகையை விரைவில் உங்களுக்கு வெளியிடுறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. திட்டத்தின் கீழே உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு இந்த இது வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. கணவன் மனைவி மைனர் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் விவசாய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். மாநில யூனியன் பிரதேச பதிவுகளின் அடிப்படையில் விவசாயிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். திட்ட இலக்கு வகை குடும்பங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட அதற்கு மேற்பட்ட வகைகளை சேர்ந்த குடும்பங்கள் அரசியலமைப்பு சட்ட பதவிகளை முன்பும் பின்பும் வகித்தவர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிராகரிப்பும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. மாதம் 10,000 அதற்கு மேலே ஓய்வூதியம் பெறும் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற அல்லது ஓய்வூதியர்களுக்கு இது வழங்கப்பட மாட்டாது. பொறியாளர்கள், மருத்துவர்கள், பட்டய கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள் இவர்களுக்கும் கிடைக்காது. ஸோ பதிவுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்றத நம்ம குறிப்பாக சொல்கிறப்ப ஆதார் அட்டை, ஓகேங்களா? ஸோ முக்கியமானது ஒரு ஆதார் அட்டை, குடியுரிமை சான்றிதழ், நிலத்தின் உரிமையை காட்டும் ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், இது இருந்தாலே போதும். பிஎம் கிசானுடைய போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளலாம். ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய தவணை தொகை வந்துடும். இகேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பிஎம் கிசானுடைய போர்ட்டலில் போய்ட்டு இகேஒய்சியை முடித்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.